வெல்கம் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் ட்ரேஸ் டிசைனை வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் பீட்டில் ட்ராயிங் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் வந்து 3 டைப்ஸில் ட்ரேஸ் பண்ணலாம். நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 டைப்பை பற்றி ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். 3வது டைப் வந்து ஒரு மோட்டிஃபை வந்து யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு போட்டிருக்கேன். கார்பன் ஷீட்டை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்பன் ஷீட்டை ப்ளவுஸ்க்கு அடியில் வைக்கணும். அந்த எழுத்து உள்ள பகுதி வந்து அடியில் இருக்கிற மாதிரியும் எழுத்து இல்லாத பகுதி வந்து ப்ளவுஸ் சைடு இருக்கிற மாதிரியும் வைக்கணும். நெக்ஸ்ட் கீழே 2 கார்பன் ஷீட் வைக்கிறேன். கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கார்பன் ஷீட்டு மேலே இன்னொரு கார்பன் ஷீட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த கார்பன் ஷீட்டு மேலே ப்ளவுஸோட மடிப்பு பகுதி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது மேலே 2 கார்பன் ஷீட்டை வைக்கணும். இந்த கார்பன் ஷீட்டோட எழுத்துள்ள பகுதி நம்மளை பார்க்குற மாதிரியும் எழுத்தில்லாத பகுதி ப்ளவுஸ் சைடு இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். அடுத்தது அது மேலே ட்ரேசிங் பேப்பரை வைக்க போகிறேன். ட்ரேசிங் பேப்பரோட மடிப்பும் ப்ளவுஸோட மடிப்பும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கரெக்டாக அதோட கார்னர் இதோட கார்னர் ஒன்றா இருக்கிற மாதிரி மடிப்பு பகுதி 2ம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அது மாதிரி கீழேயும் அந்த லைன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். அந்த மேலே உள்ள ட்ரேசிங் பேப்பரு, கார்பன் ஷீட்டு, ப்ளவுஸு, கீழே உள்ள கார்பன் ஷீட்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் பின் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம கையை வச்சு வரையும் போது நவுறாமல் இருக்கும். ட்ரேசிங் பேப்பராக இருந்தாலும் சரி, கார்பன் ஷீட்டாக இருந்தாலும் சரி. நெக்கு கிட்ட ஒரு பின் ஊற்றிக்கிறேன். கரெக்டாக அந்த எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா விரித்து விட்டுட்டு அந்த ட்ரேசிங் பேப்பரையும் நல்லா விரித்து விட்டுட்டு குத்திக்கலாம். பின் குத்திக்க வேண்டியதான். ஷோல்டர் சைடு, ஆம்ஹோல் சைடு, எல்லா சைடும் பின் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இடுப்புக்கிட்ட ஒரு பின் குத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பென்னு யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். பென் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பென்சில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பென் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த முனை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் தான் கீழே உள்ள கார்பன் ஷீட்லேயும் ஒரு கார்பன் ஷீட் மூலியமாகவும் நம்ம ப்ளவுஸில் வந்து அந்த அச்சு கரெக்டாக விழும். நான் வந்து ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸிங் டிசைனை வரைஞ்சிருக்கேன். அதனால் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன், ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். பேக் டாட்டை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த டிசைனை எப்படி போதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். கொடி டிசைனை வரைஞ்சிக்கிறேன். லீஃப் மாதிரி உள்ளதை வரைஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ட்ரேசிங் டிசைனை மொபைலை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணலான்ங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அது மாதிரி போட் நெக் எப்படி மார்க்கிங் பண்ணுறது, ப்ரைடல் ப்ளவுஸ் எப்படி நம்மளே வந்து க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கொடி டிசைன் அப்படியே வரைஞ்சிக்கலாம். லீஃப் மாதிரி உள்ளதை வரைஞ்சிக்கலாம். நான் எதனால் பென்சில் யூஸ் பண்ணாமல் பேனா யூஸ் பண்ணுறேன்னா, அப்போ தான் வந்து நம்ம எது வரைஞ்சிருக்கோன்னு தெரியும். பேனா யூஸ் பண்ணும் போது நம்ம எந்த இது வரைஞ்சிட்ருக்கோங்கிறது தெரியும். பென்சிலை யூஸ் பண்ணும் போது இதுவும் பிளாக்காக இருக்கிறனால பென்சிலும் பிளாக்காக இருக்கிறனால நம்ம எந்தெந்த ஸ்டெப்
எந்தெந்த கொடியெலாம் வரைஞ்சோனுங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால தான் நான் பேனா யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். ட்ரேஸ் பண்ணி முடித்த பிறகு உடனே டக்குன்னு எடுக்காமல் நம்ம ஒரு பின்னாக அவுத்துட்டு பார்க்கணும் எல்லாம் உளுந்துருக்கான்னு. சிலப்போ வந்து நம்ம அதை ஒழுங்காக வரையாமல் விட்டுருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்க்கணும் எல்லாத்தையும் வரைஞ்சிருக்கோமான்னு. வரைஞ்சிருந்தோன்னா அதை எடுத்துடலாம். வரையலைன்னா அந்த ட்ரேசிங் பேப்பரை மேலே உள்ள பின்னை எடுக்காமல் அதை அப்படியே வச்சுட்டு வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதான். கார்பன் ஷீட் மூலியமாக 2 சைடுமே நம்ம வந்து வரைஞ்சி பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டைப் வந்து கார்பன் ஷீட்டு யூஸ் பண்ணாமல் ட்ரேசிங் பேப்பரையும் மொபைல் டார்ச்சையும் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிட்டேன். மொபைலை கீழே வச்சுக்கிறேன். அடுத்தது ட்ரேசிங் பேப்பரை ப்ளவுஸ்க்கு கீழே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட சென்டரும் ட்ரேசிங் டிசைனோட சென்டரும் கரெக்டாக சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அது மாதிரி ஷோல்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ 2 சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கலாம். 2ஓட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஷோல்டர் 2 சேமாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கிறேன். நான் ப்ளவுஸில் ஷோல்டர் லைன் வரைஞ்சிருக்கேன். அது இங்கே தெரியல, வீடியோவில் பார்க்கும்போது தெரியல. அது மாதிரி அந்த சைடு ஷோல்டர் லைனு, நெக் லைனுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே பின் பண்ணிக்கிறேன். இப்போயே இந்த டார்ச் யூஸ் பண்ணுறதுனால மேலே அந்த டிசைன் தெரியுது பாருங்கள். அந்த ட்ரேசிங் டிசைனில் உள்ள டிசைன் வந்து அந்த ப்ளவுஸ்க்கு மேலே தெரியும். கரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த டார்ச்சை கொஞ்சோண்டு மேலே தூக்கி வச்சுக்கிறேன். நெக் லைனை வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனும் வரைஞ்சிக்கலாம். இந்த லைன் வந்து பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்குற லைனு. நமக்கு அந்த டிசைன் தெரிகிற மாதிரி அந்த டார்ச்சை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வரைய வேண்டியதுதான். ஃப்ளவர் லீஃப்னு வரைஞ்சிக்கலாம். கீழே உள்ள ட்ரேசிங் டிசைனில் உள்ள டிசைன் அப்படியே தெரியும் அந்த லைட் வெளிச்சம் மூலியமாக. அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு உள்ள ஹாஃபை ட்ரேஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஹாஃபை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ ப்ரைடல் ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணணும்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவாக போடுவேன். அவ்வளோதான், ட்ரேஸ் பண்ணி முடிக்க போகிறோம்.
இப்போ மொபைல் ஃபோனை எடுத்த பிறகு அந்த டிசைனை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கார்பன் ஷீட் இல்லாமல் ட்ரேசிங் பேப்பரில் உள்ள டிசைனை நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு மாற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3வது ட்ரேசிங் மெத்தட் வந்து ஒரு மோட்டிஃபை வந்து யூஸ் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் வந்து ப்ளவுஸ் டிசைனுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு மோட்டிஃபை எடுத்துக்கிட்டு ஒரு பின்னை யூஸ் பண்ணி அதை அந்த மோட்டிஃபில் வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு சின்ன பின் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாக அந்த பின்னை வச்சு ஹோல்ஸ் பண்ணிக்கிறேன். அது எப்படி இருக்கோ அது மாதிரியே அந்த பின்னை யூஸ் பண்ணி அதில் ஹோல்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஒரு மோட்டிஃபில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அந்த மோட்டிஃபை நான் நெக்கு லைனில் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்தது மாற்றி மாற்றி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மோட்டிஃபை வந்து யூஸ் பண்ணி ஒரே ஒரு இது ஒண்டி தான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த மெத்தடில் வந்து அந்த நெக்கு ஃபுல்லாகவுமே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஹோல்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மோட்டிவ் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி முடிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மோட்டிஃபை ப்ளவுஸில் வச்சுக்கிட்டு அது மேலே வந்து ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆனால் சாதாரணமாக நம்ம முகத்துக்கு அடிக்கிற பவுடர் தான் இந்த ஸ்பாஞ்சில் எடுத்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடரை அப்படியே வச்சு தேய்க்கிறேன். பாருங்கள், எடுத்தோன்னே அந்த டிசைன் அப்படியே விழுந்துருக்கு. இது மேலே நம்ம பென்சிலை யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் ட்ரேசிங் வந்து 3 மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.